welcome back to my channel. The next 7 days அடுத்த 7 நாட்கள்ல என்ன மாற்றங்கள் வர காத்திருக்கு. 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஹார்டின். ஓகேங்களா? இந்த ஹார்டின். பைல் நம்பர் 2 இந்த குட்டி ட்ரீ, மினி ட்ரீ. ஓகேவா? இந்த குட்டி ட்ரீ. பைல் நம்பர் 3 இந்த ரெட் கலர் கிளிட்டர் பென். ஓகேங்களா? ஸோ ரெட் தீம் தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். குயிக்காக சூஸ் பண்ணுங்கள். நம்ம ரீடிங்குள்ளார டக்குன்னு போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் 7 days வாட் சேஞ்சஸ், என்ன மாற்றங்கள், என்ன நடக்குது? Pile number 1. Okay, so the next 7 days பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு see, yes, you are not alone. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஏதோ ஒரு விஷயம், ஒரு மனக்குழப்பங்கள் ரொம்ப போயிட்டே இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு போன வருஷத்துல இருந்தே கண்டினியூ ஆகியிருக்க ஒரு விஷயமா இருக்கலாம், 2025ல இருந்தே. அப்ப அதனோட தாக்கத்தை தாண்டி இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு பொறுமைங்கிறதே இல்லாம ரொம்ப படபடப்பா இருக்கீங்க. ஒரு நாளும் கடக்கிறதுமே அவ்வளோ சேலஞ்சா வந்து இருக்கு. ஏதாவது ஒரு சீக்கிரம் நகராதா, சீக்கிரம் ஒரு பதில் கிடைக்காதா அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சோஃபார் வந்துட்டு இது வரைக்கும் நீங்க மட்டுமே அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு கூட தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்க, எஸ்பெஷலி இந்த 7 daysலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிவைன் சைட்ல இருந்தும் வந்துட்டு யாரோ ஒரு பர்சன் மூலியமாகவுமே ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கறதும் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட போராட்டம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். அந்த ரைட் டைம்னு சொல்லுவோம்ல, அந்த டைமிங்க்கு கரெக்டா வந்து அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஆல்சோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக கூட இருக்கும். ஸோ வர வாய்ப்புகள் வந்துட்டு நீங்க ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சின்னதாக, ரொம்ப ஸ்மாலான வாய்ப்புகளாக தான் இருக்கும். அதை நீங்க வந்துட்டு ட்ரை பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு I would say that a good door is waiting. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல டோர் வெயிட்டிங் தான் உங்களுக்கு. ஸோ ஒரு சர்ப்ரைசஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும் இதில். சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் வந்துட்டு இந்த வருஷத்துல பார்க்கலாம். எஸ்பெஷலி ஒரு சில பேருக்கு இந்த ஜான்வரியில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய growth நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே படிப்படியா ஒன்னொன்னா அப்படிதான் வந்து ஏறும். ஓவர் நைட்டில் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எந்த அளவுக்கான முயற்சிகள் போடுறீங்களோ அந்த அளவுக்கான பலன்கள்ங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 7 daysக்குள்ளார வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துட்டு உங்களுக்கு வரவும் காத்திருக்கு. ஓகே, ஆனா அது நீங்க ரொம்ப ஓவரா வந்து யோசிச்சுட்டு இது கரெக்டா, இது சரியானு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காம அது சம்பந்தமா ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கறதும் டிவைனோடைய ஒரு மெசேஜ். ஓகேவா?
அண்ட் ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க பாத்தீங்களா, சரண்டர் டு த டிவைன், அதை தான் சொல்றாங்க. எந்த ஒரு விஷயம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதை டிவைன் கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிட்டு நீங்க மற்ற வேலைகளை வந்து கவனிச்சுட்டு இருங்க. பிகாஸ் அந்த ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களை ரொம்ப டவுன் ஆக்குது. இது பாத்தீங்கன்னா எதர் ஒரு சில டைம்ல ரொம்ப கோபங்கள் அதிகமா வருது, இல்லைன்னா ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கீங்க சோஃபார் இது வரைக்கும். அதுவே இந்த ஒரு வாரமும் மறுபடியும் கண்டினியூ ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஒரு உணர்வுகள் இருந்தீங்களோ அதுவுமே தொடர்ந்து இந்த வாரம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட யூனிவர்ஸ் பிரேஸ் கிராட்டிடியூட் சொல்லுங்க நிறையா. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வாரம் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் ஃப்ரம் ஃபேமிலியில இருந்தோ இல்லை நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி நினைச்ச பர்சன் கூட சொல்லலாம். அவங்க வந்து இது வரைக்கும் உங்க பாஸ்ட்ல ரொம்ப அதிகாரமா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நாட்டாம பண்ணிட்டு ஒரு ஒரு அதிகார தோரணையில இருந்திருப்பாங்க. அந்த நபர் வந்துட்டு இந்த டைம் ஏதோ ஒரு விஷயம் மூலியமா உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஒரு சாஃப்டா ஒரு நார்மலா ஒரு பாசமாக ஒரு அந்த அதிகார தோரணை இல்லாம பேசுறதுக்குமான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சம்திங் அந்த பாஸ்ட் அந்த நபர் வந்து உங்க லைஃப்ல பாஸ்ட்ல நிறைய தாக்கத்தை உண்டாக்கின நபரா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ஹெல்த் வைஸ் அப்படின்னு பாக்குறப்போ வந்துட்டு கோபங்கள் அதிகமாக வரும், வெறுப்புகள் அதிகமாக வரும், என்னடா இப்படி அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் அதிகமாக வரும். ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஓகே தான். இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ரெஸ்டே இல்லாம ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டயர்டா எனக்கு தூக்கமாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி போயிடும். ஸோ உங்க எனர்ஜி லெவல்ல கண்ட்ரோல வச்சுட்டா நல்லது. தட்ஸ் ஆல். ஃபைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ அட்ராக்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த குட் நியூஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த குட்டி மினி ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு வெரி குட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கு. உங்களோட ரீடிங் சரி, எனர்ஜி வைஸும் சரி, இட்ஸ் அ நியூ ஃபீலிங். இது வரைக்கும் வந்து நீங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்கள், அந்த ஒரு உணர்வுகள் வந்துட்டு இந்த ஒரு வாரம் எதிர்பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க அதே மாதிரி ரொம்ப நாட்களாக உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, எல்லாத்தையும் நல்லதாவே நினைக்கிறது, நல்லதாவே வந்துட்டு இருக்கும் நம்புற ஒரு விஷயம் வந்துட்டு ஜென்ரலாவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் தான். ஆனா நீங்க நிறைய பார்த்த கஷ்டங்கள்னால வந்துட்டு எப்பயுமே வந்து நெகட்டிவான விஷயங்களை தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. தப்பா நடந்துருமோ, இது ஆகிடுமோன்ற ஒரு பயங்கள். ஆனா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பயங்கள் விலகி நம்பிக்கைகள் வந்துட்டு பிறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ டிவைன் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸ்பிரிட் ஹேஸ் யுவர் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு போவீங்க. இவ்வளோ தூரப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல போய் ரீச் ஆவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மேல் உயர்ந்து நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்லாவே வருது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் வந்துட்டு அந்த நெகட்டிவான விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. நிறைய பேருக்கும் சரி, இந்த யூனிவர்ஸ்க்கும் சரி, நிறைய கிராட்டிடியூட் தேங்க்ஃபுல்னஸ் சொல்லிட்டே இருங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த ஒரு ஹேபிட்டை. ஓகேங்களா?
அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட லைஃப்ல இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கு, இவ்வளவோ முயற்சி பண்றோமே ஆனாலும் எதுவுமே சரி வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றவங்க, இது சிங்கிளா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, அந்த மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். இப்போ சிங்கிளா இருக்கிறீங்க, ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு, ஏஜ் ஆகிட்டே வருதுன்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த ஒரு சரி, நீங்க வந்து ஒரு டிவைன் உங்களுக்கான ஒரு பெஸ்டான பர்சன், ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க. அவங்க அந்த ரைட் டைம்ல வருவாங்க, எஸ்பெஷலி இந்த வருஷம் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நீங்க அந்த நபர் உங்க லைஃப்ல வரணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ டிலே, இவ்வளோ தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லா குழப்பங்களுக்குமான ஒரு பதில்கள், ஒரு தெளிவு இந்த ஒரு வாரம் வந்துட்டு நிறையாவே இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எய்தர் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ வந்துட்டு ஒரு நல்ல யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய நல்லா பேசுவாங்க. இது வரைக்கும் கண்டுக்காமையே இருந்தவங்க வந்துட்டு திருப்பி கண்டுக்க ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சரி, அதுதான் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப டிவைன் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு சரியாகும் நினச்சிட்டு பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கு நல்ல ஒரு பதிலே வரும். ஓகேங்களா? ஸோ மேரேஜ் விஷயத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கோ போகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கும். இது திடீர் பிளானாக கூட இருக்கும். ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க மாதிரி தெரியல, பட் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போட்டு உங்களுக்கு அந்த பிளானிங்கில் உங்களையும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த போகிற இடம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்னு கூட வந்துட்டு சொல்லலாம். நான் தான் சொன்னேன்ல, இது வரைக்கும் பேசாதவங்க, கண்டுக்காதவங்க கூட திரும்பி வந்து பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அமையும். ஸோ இந்த உறவு வந்துட்டு திருப்பி மறுபடியும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அப் டு யூ, அது உங்க கையில இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு நாள் இல்லை அந்த ஒரு ஃபோன் காலாவது வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ரிசீவ் ஜஸ்டிஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐம் ரெடி டு மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி இங்கிலீஷோ தமிழ்லையோ எதில் வேணால் டைப் பண்ணிட்டு அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரீம்ஸ், கனவுகள். ஓகேங்களா? அந்த ட்ரீம்ஸில் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒரு அலர்ட்டாக இருங்க. பிகாஸ் உங்கள் ட்ரீமில் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வரவும் காத்திருக்கு. ஸோ உங்களுடைய லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு யூனிவர்ஸ் சைடில் இருந்தும் கூட ஏதோ ஒரு மெசேஜ் உங்களோட கனவுல வந்துட்டு கொடுக்க வராங்க. இது ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றது கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு பதில் இல்லை அந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு பதில கூட இருக்கலாம். ஒரு குழப்பத்துக்கு எனக்கு இந்த பதில் வேணும் அப்படின்னு தேடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கான பதிலும் கூட வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து இந்த வாரம் வந்து பைல் நம்பர் 3 நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பிரசன்ட் மூமெண்ட்ல இந்த வாரம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்க, பெரிய விஷயங்களை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய தடையா இருக்கு. அந்த மாதிரி பர்சனலா எடுத்துக்காம இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தடைகளுமே நீங்க அழகா விலகிட்டு வந்துருவீங்க. ஓகே? ஸோ ஒரு பியூட்டிஃபுல் லவ் எனர்ஜி வந்துட்டு காமிக்குது.
உங்களோட இந்த ஒரு வாரம் வந்துட்டு எதிர்பார்க்காத அன்பு, எதிர்பார்க்காத உதவிகள் வந்துட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். நீங்களே வந்து நினைச்சிருக்க மாட்டீங்க, அப்படி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு குட் ப்ரப்போசல் கூட எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு யார் மேலேயும் வந்துட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு தெரியுது. லைக் மேபி அந்த பர்சன் வந்துட்டு உங்களோட ஏஜாக இருக்கலாம், இல்லை உங்களை விட வயசு கம்மியாக கூட வந்துட்டு இருக்கலாம். அவங்க மேலே வந்து உங்களுக்கு திடீர்னு ஏன் இந்த ஒரு பாசம், திடீர்னு ஏன் இந்த லவ் அவங்க மேலே வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியல. பட் ஆனால் ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க. அவங்க சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா அதில் அவங்க ஃபோட்டோஸ் இல்லைன்னா அவங்களோட விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு கனவுகள் நீங்களாக காண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட லவ் எனர்ஜியில் இட் இஸ் அ வெரி கிரீன் சிக்னல். அந்த ஒரு தனிமைங்கிறதே வந்துட்டு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த லவ் ஃபீலிங்குள்ளார வந்துட்டு இருக்கிறீங்க. அண்ட் அந்த இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிற மாதிரியும் இருக்கு. நீங்க யார் மேல அந்த க்ரஷ், அந்த லவ் வச்சிருக்கீங்களோ அந்த நபர் விஷயமா ஏதாவது ஒரு மெசேஜஸ் வர்றதுக்கும் நீங்க முயற்சிகள் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறதுமே வந்து தெரியுது. அண்ட் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் உங்களோட லவ்டு ஒன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், இல்லை உங்களோட பிரதர், சிஸ்டர், சிப்ளிங் சைட்ல இருந்து, கசின் சைட்ல இருந்து கூட வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ். அது வந்து எப்படின்னா வந்து ஒரு 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 பிரைட்னஸை கொடுக்கும். ஜஸ்ட் லைக் திஸ். இந்த ஒரு பிரைட்னஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஒரு வீக் எஸ்பெஷலி இந்த 7 days பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதோ படிக்கிறதுக்காக சரி, இல்லை ஏதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான வேலைகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சில பேர் ஏதோ ஒரு விஷயம் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் படிப்பீங்க. அந்த கோலை நோக்கி வந்துட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. அது வந்து நீங்க இது வரைக்கும் ரியல் லைஃப்ல அதை செஞ்சிருக்கீங்களோ இல்லையோ, ஆனா மனசுக்குள்ளார அதுக்கான போராட்டம், ஓட்டங்கள்ங்கிறது இருக்குது. இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகேவா? ஹெல்த் வைஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஹெல்த் வைஸ் வந்துட்டு எஸ் நல்லா இருக்கும். ஹெல்த் வைஸ் வந்து ரெக்கவரி இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி குழப்பங்களோட இருந்தவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கலாம். நல்ல ரெஸ்ட்டும் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தூக்கத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு இருக்காது. இனி அது நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு I'm ready to receive the message from my loved one. I am my own magician அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. 3மே வந்துட்டு குவைட் யூனிக்காக இருக்குது. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.